இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆச்சரியமான தேவனுடைய அற்புதமான பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து தம்முடைய ஆச்சரியமான கரத்தை உங்கள் மேல் வைத்து உங்களை நடத்துவாராக. நம்பர்ஸ் சாப்டர் 23 verse number 23, 23 என் நாமத்தின் புஸ்தகம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். But there is no enchantment against Jacob, no divinations against Israel. Now it shall be said of Jacob and Israel, what has God wrought. கர்த்தர் என்னென்னலாம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை செய்தார் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நன்மைகளை, மேன்மைகளை, சில சாட்சிகளை, சில உயர்வை, சில ஆச்சரியமான அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்தார். இதையெல்லாம் இந்த வருஷத்தில் செய்தார். கர்த்தருடைய வருகை தாமதமாக இருந்தால் இந்த வருஷத்தை முடிக்கும் போது இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, இதெல்லாவற்றை கர்த்தர் செய்தார். என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என் ஊழியத்தில், என் சபையில், என் தனிப்பட்ட ஜீவியங்களில் கர்த்தர் இதெல்லாம் எனக்கு ரொம்ப அழகாய் கர்த்தர் செய்தார், செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஆனால் அதற்கு முந்தின வசனங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 21ஆம் வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். அப்படிப்பட்ட சாட்சி உங்களை குறித்து சொல்ல முடியுமா? கர்த்தர் இதெல்லாம் செய்தார், கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் நன்மை செய்தார், அதெல்லாம் ஓகே. கர்த்தர் இவங்க கூட இருக்கிறார், இவங்க கர்த்தரோடு இருக்கிறாங்க, இவங்ககிட்ட எந்த குறைவுகளும் இல்லை, ஆண்டவரிடத்தில் எந்த குற்றமும் பார்க்க முடியாத அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறார்கள். 22ஆம் வசனத்தில் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அந்த பலன் ஆரம்பத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த தேவ பலன் அவர்களுக்கு இன்னும் இருக்கிறது. அவர்களை ஆண்டவரை விடாமல், தேவனுடைய அன்பை விடாமல் ஆண்டவரை பிடித்து இருக்கிறார்கள். அவரிடத்தில் எந்த குற்றமும் பார்க்க முடியாது, இந்த குடும்பத்தில் எந்த குற்றமும் பார்க்க முடியாது. இந்த குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறார், இந்த குடும்பத்துக்கு தேவ பலன் இருக்கிறது என்கிற சாட்சி உங்களுக்கு குறித்து சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா? அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் என்றால் 23ஆவது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, யோசிக்க முடியாததும், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினையாததும், வேண்டிக் கொண்ட காரியங்களுக்கும் மேலாகவும் கர்த்தர் இதெல்லாம் செய்தார் என்று உங்களை குறித்து சாட்சி சொல்லப்படும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சாட்சி, மேன்மையான சாட்சி உங்களை குறித்து உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா என்பதை பரிசோதித்து பாருங்கள். நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்களா என்பதை பரிசோதித்து பாருங்கள். உங்களிடத்தில் குற்றமில்லை என்கிற சாட்சி உண்டா என்பதை பரிசோதித்து பாருங்கள். இழந்த பலனை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு தேவனுக்காய் ஓடுவதற்கும், தேவனுக்காய் நிற்பதற்கும் உங்களை பிரதிஷ்டைக்கு விட்டுக் கொடுங்கள். கிருபையுள்ள கரம் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துவாராக. கர்த்தர் அப்படியே நடத்தும், கர்த்தர் அப்படியே நடத்தும். எங்களை குறித்த மகிமையான சாட்சிகள் வசனிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எந்த இடத்திலேயும் தேவனுக்கு தூஷணத்தை உண்டு பண்ணக்கூடிய சாட்சி எங்கள் வாழ்க்கையில் காணப்படாதபடி கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய சாட்சி எங்களில் காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். தேவ கிருபைக்கு முழுவதுமாய் விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God will be with you. தைரியமாக இருங்க.